Hi everyone. The oxygen quest. Electrolysis and space exploration. ஸ்பேஸ்ல ஆக்சிஜன் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி இருக்க நிறைய ஆஸ்ட்ரானட்ஸ் அங்க எப்படி சுவாசிச்சிருப்பாங்க? என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க? அட ஆமாங்க, அவங்க யூஸ் பண்ண மெத்தட் தாங்க எலக்ட்ரோலைசிஸ். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓஜிஎஸ் ஆக்சிஜன் ஜென்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் ஆக்சிஜனை அங்கே இருக்கிற அஸ்ட்ரோனட்ஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது எலக்ட்ரோலைசிஸ்னா என்னன்றது பார்த்துடலாமா? இதுக்கு நமக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் தேவை. அந்த 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 150 ml ஆஃப் வாட்டரோட ஆட் பண்ணணும். ஸோ இட் பிகம்ஸ் அ சால்ட் சொல்யூஷன். அதாவது சால்ட் கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 லெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சால்ட் சொல்யூஷனில் இம்மர்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேட்டரி எடுத்துக்கணும். பேட்டரியில் 2 டெர்மினல் இருக்குங்க. ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை ஒரு லெட்டில் கனெக்ட் பண்ணணும். அதேமாதிரி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை இன்னொரு லெட்டில் கனெக்ட் பண்ணணும் வயா கீ. அப்படி வாட்டர் மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பபிள்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்படி தாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓஜிஎஸ் யூஸ் பண்ணி அஸ்ட்ரோனட்ஸும் அவங்களோட க்ரூஸ்க்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணாங்க. எலக்ட்ரோலைசிஸ் யூசிங் பென்சில். இந்த எலக்ட்ரோலைசிஸ்ன்ற மெத்தடை நம்ம வீட்லேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர், 2 lead pencils, 1 teaspoon of salt and a 9 volts battery. வாங்க எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சால்ட் சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கணும். அந்த சால்ட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்து லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகிடணும். அதுக்கப்புறம் 2 லெட் பென்சில் எடுக்கணும். இங்கே ஏன் நான் லெட் பென்சில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த லெட் பென்சிலில் என்ன இருக்குது? லெட் இருக்கு இல்லையா? லெட் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட். கிராஃபைட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? அப்போது பேட்டரியோட 2 லெட் பென்சில்ஸை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி. ஸோ அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஆனோட். வாட்டர் மாலிகூல்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நமக்கு ஆக்சிஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா, கேத்தோட். அங்கே வாட்டர் மாலிகூல்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணிடும். வாவ், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. சுனிதா வில்லியம்ஸ் 320 days கிட்ட அவங்க ஸ்பேஸை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. அப்படி ஸ்பேஸை ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க எலக்ட்ரோலைசிஸ்ல மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணாங்கன்றத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரோலைசிஸ்ல மெத்தடு ஃப்ரம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வரல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுதுங்குது. சரி, இதே மாதிரி நம்ம ரியல் வேர்ல்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரி இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching Electrolysis Space Exploration Innovation.